உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை ஆண்டவர் அற்பமா எண்ணல. நீங்க நினைக்கிறீங்களா, ஏன் ஆண்டவரே நான் படுற உபத்திரம் ரொம்ப சின்னது, நீங்க அற்பமா நினைச்சிட்டீங்களா ஆண்டவர்? இல்ல, உன் கண்ணீர் வருதே கண்ணில இருந்து சிஸ்டர், உங்க கண்ணீரை கூட ஆண்டவர் அற்பமா நினைக்கல. அழுது அழுது மூக்கெல்லாம் சிவந்து போகுதே, அதெல்லாம் கூட ஆண்டவர் அற்பமா நினைக்கல. உங்களுடைய கண்ணீரை, உங்கள் அழுகையை, உங்கள் புலம்பலை, நீங்க பசியா இருந்து தலை கூட வாராம அலங்கோலமா வீட்டுல துக்கத்தோட நடக்கிறீங்களா, அதை கூட ஆண்டவர் அற்பமா நினைக்கல. உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் அவன் என்ன செய்யறானா, தன்னை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஹல்லேலூயா. உபத்திரவப்படுகிற நேரத்தில் என்ன தெரியுமா செய்யணும்? ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். இரவில எழும்பும் பொழுது அந்த பிரச்சனையை நினைச்சு கலங்குறீங்க, ஆண்டவரே நீதி செய்கிற தேவனே, இரக்கம் செய்கிற தேவனே எங்களுக்கு இறங்குங்க. காலையில சாப்பாட்டுக்கு முன்னாடி உட்காரும் பொழுது உங்க பிள்ளைய குறிச்ச துக்கம் மனசை நிறைக்குது, ஐயோ என் தேவனே தூரத்தில் இருக்கிற அந்த பிள்ளைய நீங்க மாற்றுங்க. அப்போ ஒவ்வொரு சூழ்நிலைமையும் ஜெபமா ஏறெடுக்கணும், ஜெபமா ஏறெடுக்கணும். ஆண்டவரே இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, உங்களை நோக்கி கூப்பிடுறேன் கூப்பிடுறேன் கூப்பிடுறேன். அன்றைக்கு எகிப்தில் அடிமைகளா இருந்த இஸ்ரவேலர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்லுங்க. சங்கீதம் 34:17 வாசியுங்கள். நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஆண்டவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமா? கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை சொல். எனக்கு அந்த வேர்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர். சில சமயம் நீங்கள் கூப்பிட்டா உங்கள் பிள்ளைக்கு செவிடுகள் மாதிரி நடப்பாங்க வீட்டில் எல்லாம். இப்போல்லாம் காதில் ஒரு இயர்ஃபோனை மாட்டிட்டாங்கன்னா ஒரு ரூமில் இருந்து கத்துன்னு கத்துனா கூட காதில் என்ன செய்யாது, விழாது. நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது. அவர் ஒரு இயர்ஃபோனும் மாட்ட மாட்டார், ஒரு ஹெட்ஃபோனும் மாட்ட மாட்டார். நீதிமான் கூப்பிடும் பொழுது கர்த்தர், என் ஆண்டவர் என் கூக்குரலை கேட்கிற தேவன். ஹல்லேலூயா. உடனே இன்னமான்னு கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்க பேரை சொல்லி மகளே என்று சொல்லி உடனே குனிந்து கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். வாட் a great hope we have in God. நீ கூப்பிட்டா நான் கேட்போமா? அது மட்டும் இல்லை, அவர்களுடைய என் பைபிள் அதை ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிறோம், எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. பெரிய பெரிய உபத்திரங்கள் வழியா போறீங்களா? 1 இல்லை 2 இல்லை, ஐயோ 100கணக்கில் உபத்திரவங்களை சந்திக்கிறீங்களா? எல்லா உபத்திரவங்களில் நின்றும் நீங்களாக்கி விடுவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவர், சொல்லுங்க ஆண்டவர் நான் கூப்பிடும் பொழுது என் ஜெபத்தை கேட்டு எல்லா உபத்திரவத்துக்கும் நீங்களாக்குவார், எல்லா உபத்திரவத்துக்கும் நீங்களாக்குவார். ஹல்லேலூயா.